அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்மளுடைய நவ கிரகத்தில் மிகப்பெரிய நீதிக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமடைகின்ற இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2026 ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியானாலே எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆஹா, இந்த சனி பயிற்சி வேறு ஆகுது, இந்த சனி பகவான் நம்மளை என்ன பாடாப்படுத்த போகிறாரோ, பம்பரமாக சுத்த வைக்க போகிறாரோ, இருக்கிறதைய இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ, அப்படிலாம் நிறைய குழப்பங்கள் பல பேருக்கு வரும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர், கண்டிப்பாக நம்மளை இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயங்களை உணரக்கூடிய தன்மையில் செயல்படுத்துவார். சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களும் இருக்கீங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, ஜோதிடத்தில், சனி கொடுப்பார் எவன் தடுப்பார். சனி பகவான் கொடுக்குறத நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களையும் கொடுப்பார். தவறுகள் செய்யும் பட்சத்தில் அதற்கான தண்டனையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ர கதியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 138 நாட்களில் என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 138 நாட்களில் 100 நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு வல்லமை சனி பகவானுக்கு கிடைக்க போது. யாருடைய அருளால்? குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக. கிட்டத்தட்ட வக்ரம் பெற்ற சனி பகவானை உச்சம் பெற்ற குரு ஒரு 100 நாளாக பார்ப்பார். அப்போ 100 நாள் எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே போகலாம். மீதி உள்ள 38 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நம்முடைய சனி பகவான் உணர்த்துகிறார் என்பதை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் பிறருக்காக தன்னுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய சந்தோஷத்தை விட பிறருடைய சந்தோஷத்தை அதிகம் நேசிக்கக்கூடிய அன்பான உள்ளம் கொண்ட நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவோடைய பார்வை மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கொடுக்க போகிறார். இந்த 100 நாட்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சனி வக்கர பயிற்சியாக இந்த 100 நாட்களில் இருக்க போகுது. உங்களை நீங்களே உணர போகிறீங்க. இப்போ வரையும் நீங்கள் எது பண்ணாலும் பிறருக்காக பண்ணீங்க. உங்களுக்காக முயற்சி எடுத்துட்டு அதுலேயும் பிறர் நன்மை அடையணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய முயற்சியில் பல பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை தொலைச்ச நீங்கள் இந்த 5 வருட காலங்களில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. ஸோ இப்போ இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களை கஷ்டப்படுத்தின உறவுகளுக்கு, உங்களை காயப்படுத்தின உறவுகளுக்கு தக்க பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கிரக ரீதியாக ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அதேபோல் நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களை காயப்படுத்தணுன்னு, உங்களை கஷ்டப்படுத்தணுன்னு கங்கணம் கட்டிட்டு உங்கள் மேலே இன்னும் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கூடவே இருந்து குளிப்பறிச்சிக்கிட்டு உங்களை நம்புகிற மாதிரியே நம்பி உங்களுக்கு ஆபத்து உண்டு பண்ண தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு விலக போகிறாங்க. தேவையான உண்மையான அன்பு உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த 100 நாட்களில் கிடைக்க போகுது. அதே போல் காதலை சொல்லுவோமா வேண்டாமா, காதலை சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, காதலில் ஒரு குழப்பம் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இந்த 100 நாட்களில் காதலில் வெற்றி
காதலில் மகிழ்ச்சி, காதல் மூலமாக அடுத்த கட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சனி பகவானுடைய வக்கர பயிற்சியாக இருக்க போகுது. சரியா? அதே போல் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழாமல் தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வது ரொம்ப யோகம். அதுவும் குருவோடைய பார்வையுடன் சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பது மிகப்பெரிய மகாயோகம் அப்படின்னுவோம். அந்த யோக காலங்களில் நம்ம ரிஷபராசி என்பர்கள் 100 நாட்களில் பல திட்டங்களை உருவாக்குவீங்க. பல விஷயங்களில் நன்மை அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போராடிக்கிட்டே இருக்க விஷயம். அது கிடைச்சா நல்லாயிருக்கும், அது நடந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடத்தக்கூடிய தன்மையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாரு? வக்கரம் பெற்று கொடுக்க போகிறார் குருவுடைய பார்வை மூலமாக. சரியா? அதே போல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டுடன் பதவி உயர்வு கிடைக்க காத்திருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வை உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? ஊக்கப்படுத்துகிறார். கட்டாயமாக உங்கள் திறமைக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்ல. அந்த அங்கீகாரம் நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கறனால குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு சனி பகவான் என்ன பண்ண போகிறார்? தன்னுடைய செயல்பாடை ஸ்லோ பண்ண போகிறார். இந்த 100 நாள் முடிஞ்ச பிறகு 38 நாட்கள் நம்மளோட ரிஷபராசிக்காங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசிக்காக கவனமாக இருக்கணும். அவங்க குழந்தை என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, அதே போல் அவங்களுடைய ஃபோன்லேருந்து அவங்க லைஃப் ஸ்டைல்லேருந்து என்ன மைனஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, அதை யார் உணரணும்? உறுதியாக ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தை சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவது உங்களுடைய கடமை. சரியா? அதே போல் இந்த காதலை சொல்வதில் நீங்கள் ஒரு கெட்டிக்காரங்க. சரியா? ஆனால் மற்றவங்க காதலுக்கு தூது போகிறேன்னு சொல்லி எக்காரணம் ஒன்றும் மாட்டிக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம செய்யாமல் யார் செய்வா அப்படின்னு ஒரு பெருந்தன்மையை நீங்கள் செஞ்சிருவீங்க. அந்த இடத்துல தேவையில்லாத சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஒரு வண்டி வாகனம் ஆசைப்பட்டீங்கன்னா புது வண்டி வாங்குங்க, பழைய வண்டி வாங்க வேண்டாம். இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையில். தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 20-30% ஒரு மாற்றம் வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்கும். இந்த 100 நாளில் நல்லது நடக்கும், 38 நாட்களில் கவனமாகவும் இருக்கணும். சரியா? இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக 20-30 மாற்றம் ஏற்படும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வேலை எப்போ கிடைக்கும், எனக்கு சொந்த தொழில் தொடங்கலாமா, திருமணம் நடக்குமா, விருப்பப்படுற பொண்ணையை முடிப்பேனா, விருப்பப்படுற பையனையும் நான் கல்யாணம் முடிப்பேனா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த பிரச்சனை இல்லாமல் மன நிம்மதியோடு எப்போ வாழ்வேன். இதெல்லாம் நிறைய கேள்விகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கேள்விகள், தேவையில்லாத சிக்கல்களை நீங்களே மாட்ட வேண்டிய சூழ்நிலை, அது எப்போ வெளியே வருவோங்கிற பல கேள்விகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் அந்த பலவிதமான கேள்விகளுக்கு துல்லிய பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன்.
சார் எனக்கு ஜாதகம் இல்லையே. நீங்கள் சொன்னது பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் இருந்தால் பார்த்துடலாம். ஓகே. ஸோ எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதே, நான் என்ன பண்ணலாம், என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னா, உங்கள் பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது. இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஒரு வயது இருக்கும்ல, ஸோ அதை அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கின்படி பிரசனத்தின் ரீதியாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு, மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கடந்த காலத்தை விட எதிர்காலத்தில் வெற்றி பெற உறுதியாக கணித்து கூற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வீடியோ பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்தி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.